ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரௌன் ரைஸ் சக்கரை பொங்கல் சுலபமான முறையில் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் ப்ரௌன் ரைஸ், அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா உருண்டை வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். கிரேப்ஸ், நெய், முந்திரி பருப்பு, அரை டம்ளர் துருவன தேங்காய். இது எதுக்குன்னா நெய்யில் வறுத்து பொங்கலில் ஆட் பண்ணும்போது இன்னும் கூடுதல் சுவை வரும். 5 ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்புக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கங்க. இப்போ அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துனோம்னா சர்க்கரையோட சுவை கூடுதலாக இருக்கும். இது 3 விசில் விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம பாகு வச்சுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இது சர்க்கரை கலந்தால் போதும், பாகுப்பதம் தேவையில்லை. இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி கரைக்கிறோம்னா இதில் கல், தூசி, மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம பாகு கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக கல், மண் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அரிசி பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. அதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம அதை பாகுவை குக்கரில் ஊற்றி கிளறி விடலாம். ப்ரௌன் ரைஸ் நான் ஏன் எடுத்தேன்னா கலோரி கம்மி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு அதே நெய்யில் கிரேப்ஸ், தேங்காய் இதெல்லாம் வறுத்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிற டயத்தில், குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் எந்திரிச்சு 10-15 நிமிஷத்தில் இந்த பொங்கலை ஈஸியான முறையில் பண்ணிடலாம். இது வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நான் செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பலூன் மாதிரி கிரேப்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கிரேப்ஸ் சீசன் டயத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரேப்ஸ் நான் வீட்டில் செஞ்சது தான். அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். தேங்காய் துருவலை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது எங்கள் பாட்டி சொன்ன மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். பொன்னிறமாக வறுத்தாச்சு. அதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா மணமாக இருக்கும் பொங்கல். 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். சூடாக பரிமாறுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.